அத்தியாயம் 21. உள்ளூர விசாரணை. மிக உயர்ந்த அறிவான ஞானம் வெளிவருகையில் அனைத்தும் மறைந்து தனிப்பட்ட தன்மையும் போய்விடும் என்று ராமரிடம் வசிஷ்ட முனிவர் கூறினார். ராமா, இந்த அறியாமை எவ்வாறு வளர்ந்தது, எந்த வகையில் அதை ஒழிக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார். இந்த ஆலோசனையில் ஒரு மர்மம் புதைந்துள்ளது. நூற்றாண்டுகளாக ஆராய்ச்சி செய்தும் எங்கிருந்து பிரபஞ்சம் வந்தது, எவ்வாறு அது வெளிவந்தது என்ற இரகசியங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருந்திருந்தால் அந்த ஆய்வு வெற்றியடைந்திருக்கும். பிரபஞ்சம் அல்லது ஜகம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் அல்ல. எப்படி அது வெளிவந்தது, எங்கிருந்து பிறந்தது என்ற கேள்விகள் எப்படி பாம்பு கயிற்றின் மேல் தோன்றி பயத்தை உண்டாக்கியது என்ற கேள்வியை ஒத்தது. கயிறு மட்டும்தான் அங்கு இருக்கிறது. குறைவுள்ள புத்தியுள்ளவன் இருட்டும் வேளையில் அதன் மேல் பாம்பை தானே கற்பனையால் ஏற்படுத்தி காண்கிறான். அதாவது அவனது அறிவு ஏற்படுத்தும் மாயை தோற்றத்தினால் என்று தெளிவாகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தவறாகும். புரிந்து கொள்ளாததற்கு காரணம் அறியாமையே. பிரம்மம் தான் கயிறு. அதன் மேல் மாயையில் சிக்கியுள்ள அறிவு ஜகம் என்னும் பாம்பை ஏற்படுத்துகிறது. நாம் பிரம்மனை ஜகம் என அறிகிறோம். மாயையின் பீடிப்பு நீடிக்கும் வரை ஒன்றை இன்னொன்றாக கண்டுகொள்கின்றோம். ஆதலால் நமது புத்தியிலே பிறந்தது, அதே தவறான புத்தியிலேயே வெளிவந்ததே ஜகம் என்று நாம் முடிவெடுப்பதே சரியானது. அத்தகைய ஏமாற்றும் தன்மையுள்ள மாயையில் பிறந்து நோயுற்ற புத்தியினால் உள்ளதென உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று ஒருபோதும் உண்மையாக இருக்க முடியாது. மாயை போய் நோயும் மறைந்தால் அதனால் ஏற்பட்ட ஜகமும் மறைந்துவிடும். நான் அறியாமை உள்ளவன். தன்னை பற்றிய இந்த உண்மையை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். தன்னை பற்றிய இந்த அறிவிப்பை ஒருவரும் தவிர்க்க முடியாது. எல்லா புனித நூல்களிலும் மத நூல்களிலும் இவை அனைத்தும் பிரம்மம் என்ற முடிவே எழுதப்பட்டுள்ளது. இதை புறந்தள்ளி தனி மனிதன் நான் என்று தன்னை குறிப்பிடுவானாகில் தான் அறியாமையில் உள்ளவன் என்பதையே உறுதியாக வெளிப்படுத்துகிறான். தன்னை மறந்து தான் இன்னொன்று என்று நம்புவது முடியுமா என்று ஒரு சந்தேகம் எழலாம். மித்யாவை, அதாவது உண்மை அற்றதால் மாசுபடுத்தப்பட்ட உண்மை ஏற்றுக்கொள்வது அறியாமை உள்ளவனின் அடையாளம் என்பதை முன்னரே பார்த்தோம். இருள் வரும்போது உண்மை மீது உண்மையற்றது ஏற்றப்படுகிறது. தெருவில் கிடக்கும் கயிற்றின் மேல் பாம்பு மனக்காட்சியாக காணப்படுகிறது. மாயை அறிவுணர்வை தாக்கி புத்தியை வளைக்கிறதால் அவர்கள் தங்கள் உண்மையான இயல்பு ஆனந்தம், அதாவது பரவசமான மகிழ்ச்சி என்பதை மறந்துவிடுகின்றனர். தனிப்பட்ட மனிதன் என்னும் வரையறையை தாங்களே ஏற்றுக்கொண்டு தாங்கள் ஜீவிகள் என எண்ணுகின்றார்கள். சந்தோஷம் தங்களுக்கு வெளியே பொருளாயத உலகில் உள்ளதென்று நம்பிக்கையை வரவேற்று சம்சாரம் என்ற நகரும் மாறும் சலனமற்ற உலகில் சிக்கிக் கொள்கின்றார்கள். விதி அதிர்ஷ்டம் என்ற இரு அடிகளை அவர்கள் தாங்க வேண்டியுள்ளது. ஸ்ருதி, வேதங்கள் மற்றைய புனித நூல்கள் அனைத்தும் வாழ்க்கையை விடாமுயற்சியினால் மாற்றியமைத்து ஆத்மாவை அறிவதற்கும் உணர்வதற்கும் கற்றுக் கொடுக்கின்றன. அத்வைதத்தை போதிப்பவர்கள் அறியாமை என்று ஒன்று இருப்பதாக நிரூபிப்பதால் ஈடுபடுவதில்லை. நான் சந்தோஷமாக இல்லை, எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு இது வேண்டும், இதை நான் சம்பாதிக்க வேண்டும் என்பது போன்ற ஆவல்களால் ஆனதே தனி மனிதன் அல்லது ஜீவி அறியாமையின் அகமே இந்த அணுகுமுறை. ஆகையால் தனிப்படுத்தி போதையாக்கும் அறியாமையை ஒழிக்க நீங்கள் விரும்பினால்
இந்த அணுகுமுறையை மாற்றி நான் சந்தோஷத்தின் உருவம், விருப்பத்தை திருப்தி செய்துள்ள அந்த ஒன்று நான் தான் என்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். முன்னர் குறிப்பிட்ட அணுகுமுறை உள்ளவனிடம் ஜீவாத்மா புத்தி அல்லது தனிப்படுத்தப்பட்ட அறிவு உள்ளது. பின்னர் குறிப்பிடப்பட்ட அறிவு உள்ளவர்களிடம் ஞானம் என்ற எங்கும் உள்ள அறிவு உள்ளது. இல்லாத பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டு கலேபரத்தில் புழுதியை கிளப்பியபடி ஒரு உதவியுமின்றி பிறப்பு இறப்பு சக்கரத்தில் பிணைக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து தன்னைத்தானே மனிதன் சபித்துக் கொண்டிருக்கின்றான். அறியாமையை பற்றி எச்சரிக்கவும் துன்பத்திலும் தவறிலும் இருந்து அவனை காத்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அவனுள் இருந்து எழுமாறு செய்வதற்குமே அத்வைத நூல்கள் தோன்றின. நாங்கள் தலைப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்விலேயே இருக்கும் வரையில் உண்மையை கூறப்போனால் நாங்கள் அறியாமையே. உண்மையில் நாங்கள் படைக்கப்படவில்லை. நாங்கள் வரையறைப்படுத்தப்பட்டவர்களோ சுருக்கப்பட்டவர்களோ பந்தப்பட்டவர்களோ அல்ல. என்னை போன்று சந்தோஷத்தை தேடுபவர்களும் நானும் ஜகத்தின் உள்ளோம். அந்த தேடலில் சுக துக்கம், பிறப்பு இறப்பு ஆகியவற்றை சந்திக்கிறோம் என்ற நன்கு வேரூன்றிய நம்பிக்கைதான் அடிப்படையான அஞ்ஞானம். நம் எண்ணங்கள் எப்படியோ நாம் அவ்வாறு ஆடுகின்றோம். பொருளாயத உலகின் நியாயபூர்வத்தை பற்றியும் அதிலிருந்து பெறக்கூடிய மகிழ்ச்சியின் மதிப்பு பற்றியுமான எண்ணங்கள் அஞ்ஞானத்திலிருந்து வெளிப்பட்டாலும் நம்மை உள்ளே இருந்து வடிவமைக்கின்றன. 1. ஆன்மீக முன்னேற்றத்தில் அக்கறை. 2. திட நம்பிக்கை. 3. பக்தி. 4. இறை அருள் என்ற 4ம் இல்லாததால் தான் நாம் இந்த வார்ப்படத்தில் அழுந்தியுள்ளோம். இவற்றில் ஒன்று இல்லாது போனாலும் முழுமையின் மிக உயர்ந்த ஆனந்தத்தை மனிதனால் அனுபவிக்க முடியாது. நிதர்சனமாக உள்ளதையும் மேலெழுந்தவாரியாக உள்ளதையும் பற்றி நமது ஆராய்வு இருக்கலாகாது. பிரபஞ்சமல்லாததை நம்புமாறு இத்தகைய விசாரணை நம்மை தவறாக இட்டுச் செல்லும். நமது மனமே இந்த பிரபஞ்சம் என்னும் விரிந்த பரந்த காட்சியினை படைத்து நம்மிடம் அதுவே உண்மை என காட்டியுள்ளது என்பதை அது மறக்க வைக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் கடைசியில் நான் அதை அறிந்து கொள்கின்றேனா இல்லையா என்பதை சார்ந்திருக்கிறது என்பது உண்மையில் வியப்பை அளிக்கிறது. நீ அது இருப்பதாக உணர்ந்தால் அது உள்ளது, அது இல்லாததாக நீ உணர்ந்தால் அது இல்லை. மனிதனின் மனத்தின் இந்த செய்கையினுள் ஆழ்ந்து சென்று பார்க்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் உறுதியாக கூறுவதால் ஒரு பொருள் உண்டாவதையும் இல்லை என்றால் மறைவதையும் கண்டதுண்டா? அல்லது இந்த முடிவு முழுக்க முழுக்க கற்பனையில் உதித்த ஒன்றா? இந்த வழியில் விசாரணை செய்தால் சந்தேகமின்றி உண்மை வெளிப்படும். இருட்டில் கயிற்றை பார்க்கும்போது தவறாக அறியாமை காரணமாக பாம்பு எழுந்து அந்த இடத்தில் கயிறு என்ற உண்மையை தள்ளிவிட்டு தோன்றுகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் உண்மை அறியப்பட்ட போது பார்ப்பவன் அங்கு பாம்பு இல்லை, அது கயிறுதான் என்று உணரும்போது அது வெறும் பொய்யானதால் பாம்பு மறைந்து விடுகிறது. ஆகையால் உணர்வது அல்லது எண்ணுவது அந்த பாம்பை படைக்கின்றது அல்லது அழிக்கின்றது. இருப்பதாக கூறுவது சிருஷ்டிக்கின்றது, இல்லையென்று கூறுவது அழிக்கிறது. இரண்டுமே மனத்தின் செய்கையாதலால் எண்ணங்கள் என்று வகைப்படுத்தலாம். பல்வேறு மட்டங்களும் தரங்களும் இருப்பின் அவை அனைத்தும் எண்ணங்களே. எங்கிருந்து இந்த எண்ணங்கள் வருகின்றன? அவை சுதந்திரமாக தாமாக எழுந்துவிட முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் புத்தி கர்ம அனுசாரிணி. நமது புத்தி நமது செயல்களை பின்பற்றுகின்றது. ஒருவர் அமைக்கும் பற்றை பொறுத்தும் தன் செயல்களிலிருந்து எதிர்பார்க்கும் விளைவுகளை பொறுத்தும் எண்ணங்கள் எழுகின்றன.
செயலில் ஈடுபடுத்துவதற்கான முதல் நோக்கமானது நான் சந்தோஷத்தையும் இசைவையும் பெற வேண்டும் என்பதே. உலகம் உண்மை என்ற அறியாமையினால் ஏற்பட்ட ஊகத்தினால் இந்த நோக்கம் எழுகின்றது. ஞானமற்ற கல்வி, பகுத்தறிவில்லாத வெறும் ஞானம், முன் கவனமற்ற செயல், அறிவு இல்லாத பாண்டித்யம், தக்க திறமையில்லாத செல்வாக்கு, உண்மையை ஆதாரமாக கொள்ளாத அறிக்கைகள், இனிமை இல்லாத கீதம், பக்தி இல்லாத வழிபாடு, பகுத்த அறிவும் நன்னடத்தியும் இல்லாத மனிதன், வினயமில்லாத மாணவன், ஊக்கமூட்டாத பிரசங்கம், இவை அனைத்தும் பிரயோசனமற்றவை. புனித நூல்களிலிருந்து பெறும் அறிவு தவிர அனுபவம் மூலம் ஒருவர் ஞானத்தை பெற வேண்டும். தானாக அனுபவித்து அறியாத அறிவு வீணானது. நம்முள் ஞானம் இருந்து அது அங்கேயே தங்கியிருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வெறும் பாண்டித்யம் என்றுதான் அறியப்படும். அத்தகைய கல்வியானது பயிற்சி செய்யப்பட்டால் அது போற்றத்தக்கது. பணத்தை சேகரித்து குவித்து வைத்தால் உலக நன்மைக்கு செலவழிக்கப்பட்டு புனிதம் அடையாவிடில் அது பிரயோஜனமற்றது. அதேபோன்று புஸ்தகங்களிலிருந்து வெறுமே அறிவை பெறுவது என்பது வீணானது. மனித குலத்தின் நன்மையை மேம்படுத்தும் செயல்களாக அந்த அறிவு மலரும்போதுதான் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாகிறது. 3 நிலைகளான அறிவது, சாட்சியாக பெறுவது, உட்செல்வது, வழியாக ஒருவர் சென்றாலே அறிவு அனுபவமாக மிளிர முடியும். முதலாக ஆன்மீகத்தில் தேர்ச்சி மிக்கவர்கள் மூலம் புனித நூல்களில் உள்ள மிக அரிய மதிப்புமிக்க உண்மைகளை ஒருவர் அறிய வேண்டும். அவற்றை பற்றி அறியும்போது இயற்கையாக அவற்றில் ஆர்வம் எழும். இந்த உண்மைகளை எப்படியாவது சாட்சியாக காணும் தூண்டுதல் உள்ளே வளர ஆரம்பிக்கின்றது. அறிதல் என்ற முதல் படி இதுவே. 2வது நிலையில் மிக கவனமாக வாசித்து ஆராய்ந்து எங்கெல்லாம் கிடைக்கின்றனவோ அப்படிப்பட்ட புனித நூல்களை சேகரிக்கின்றாய். நீ வாசித்து நேராக அவற்றை காட்சியாக காணுகிறாய். மிகுந்த விடாமுயற்சியுடன் விசாரணை செய்து புரிந்து அவற்றை ரசிக்கின்றாய். அவ்வாறு சில ஆழ்ந்த உண்மைகளை கண்டறிந்த திருப்தி உண்டாகிறது. இதுதான் காட்சி காணும் 2ஆம் நிலை. முதல் 2 நிலைகளில் நீங்கள் முன்னேறுவது மட்டும் போதாது. எதை அறிந்து காண கிடைத்ததோ அதை அனுபவிக்கவும் வேண்டும். அனுபவ நிலையில் நிலைக்கும்போது லட்சியத்துடன் முழுமையான ஒன்றுபடுதலை அனுபவிக்க வேண்டும். ஒருவர் உணவு உண்ட பின் உடனே படுத்தால் அஜீர்ணம் ஏற்படும். ஆனால் ஒருவர் தேவையான அளவு உணவை தினசரி உண்டு உடலால் வேலை செய்தால் அது ஜீரணமாகி இரத்தமாகி உடலுக்கு போஷாக்கு அளிக்கும். அதே போன்று நாம் அறிந்ததை பார்த்ததை உள்வாங்கி அனுபவமாகவும் செயலுமாக மாற்றி நமது நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மனிதகுலத்தின் நன்மைக்குமாக உபதேசித்தல் வேண்டும். புஸ்தகங்களிலிருந்து பகுதிகளை மனப்பாடம் செய்து பிரசங்கங்கள் செய்வது சுலபம். புஸ்தகங்களை வாசித்தறிவதால் மட்டுமே அறிந்தது புஸ்தக அறிவு. இது மிக சாதாரணமான வகையான அறிவு. கேட்டது, பார்த்தது, அறிந்தது ஆகியவற்றை ஒரு அளவுக்காவது பயிற்சி செய்தல் வேண்டும். இதுதான் உட்செல்வது, அதாவது என்டரிங் என்ற நிலை. புராதன புனித நூல்கள் மிக அரிய பல உண்மைகளை கொண்டுள்ளன. மதிப்புமிக்க இரத்தினங்கள் அவற்றினுள் ஒளிந்து கிடக்கின்றன. அணு பற்றிய பல விஞ்ஞான கோட்பாடுகளும் அவற்றில் காண கிடைக்கின்றன. மாணவர்கள் இந்த மறைந்துள்ள உண்மைகளை தேடி மனித குல நன்மைக்காக அவற்றை உபயோகிக்க முயல வேண்டும். ஏற்கனவே கண்டுபிடிக்காத உண்மைகளை ஆராய்ந்து அறிவதற்கு உள்ளே இருந்து உத்வேகமும் உறுதியான தீர்மானமும் இருத்தல் அவசியம். விரிவுரைகளை பலர் முன்னிலையில் விளக்குவதிலும்
மன்றங்களில் கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபடுவதிலும் மட்டும் அவர்கள் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. யாரிடம் உண்மையான விசாரணை செய்யும் ஆர்வம் உண்டோ அவர்தான் உண்மையான அறிவை உலகத்தில் பரப்ப முடியும். வெறும் மேலோட்டமான அறிவினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தானே நேராக அடைந்த அனுபவத்திலிருந்து பெற்ற அறிவிலும் பார்க்க எந்த அறிவும் மேம்பட்டதாகாது. தானே முயன்று அக்கறை எடுத்து உறுதியான தீர்மானத்துடனும் விடாமுயற்சியுடனும் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்காகவும் உற்பத்தியை பெருக்கவும் உபயோகித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிகோல வேண்டும். ஞானத்தை அனுபவத்திலிருந்து பெறுவது அவசியம். அதேபோன்று மிக அவசியமானது பகுத்தறிவை வளர்த்து அதை நாட்டின் நலனுக்காக உபயோகித்தலே. பகுத்தறிவு இல்லாத கல்வி, பாகுபடுத்தும் திறமையற்ற ஞானமும் பிரயோஜனமற்றவை. கல்வியும் பகுத்தறிவும் வெவ்வேறானவை. நல்லதை கெட்டதிலிருந்து பகுத்தறிந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு கோணங்களில் எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று தீர்மானிக்கும் திறமையை கொடுப்பது பகுத்தறிவு. ஞானத்தின் ஒரு பகுதி பகுத்தறிவு. பகுத்தறிவில்லாவிட்டால் சரியான பாதையை பின்பற்ற முடியாது. எல்லா செயல்களிலும் பகுத்தறிவை கொணர்வது ஞானத்தின் அறிகுறி. அணுசக்தி ஆராய்ச்சியின் மூலம் பயங்கரமான நாச சக்தியுள்ள ஆயுதங்களை செய்து உலகம் முழுவதையும் ஒரு கணத்தில் சாம்பலாக்கி விட முடியும். அதே அணுசக்தி கோடிக்கணக்கான கிலோவாட் மின்சாரத்தை உண்டு பண்ணி தொழில், விவசாய உற்பத்திகளை பெருக்கி நாட்டை ஒரு மலர்ந்து சிரிக்கும் பூந்தோட்டமாக மாற்றிவிடலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கல்வி கற்பவன் ஒருவன் பகுத்தறிவை உபயோகித்து சரியான செயல்முறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளும் புதிதாக செய்பவையும் பேரழிவும் நாசமும் கொண்டு வரக்கூடிய தீய நோக்கங்களுக்காக இருக்கக்கூடாது. அவற்றை சரியான வழியில் உபயோகித்து உற்பத்தியை பெருக்கி மனிதகுல நலனை மேம்படுத்துவதற்கு பகுத்தறிவு நமக்கு வழிகாட்டுகிறது. செல்வமோ அந்தஸ்தோ இல்லாவிடினும் ஞானம் பகுத்தறிவு உள்ளவரை கௌரவித்து போற்றுவர். மிக சிறந்த கல்விமான், புகழ் வாய்ந்த விஞ்ஞானி அல்லது கோடீஸ்வரன் என்று யாராக இருந்தாலும் ஒருவர் ஞானம் பகுத்தறிவு இல்லாவிடில் ஆன்மீக வழியில் முன்னேற மலர முடியாது. தர்மம் அதர்மம் என்பவற்றுக்கு இடையே பாகுபடுத்த ஞானம் பகுத்தறிவு இல்லாதவரால் முடியாது. புஸ்தக ஞானம் பெற்ற பின் மாணவர் அத்துடன் திருப்தி அடையாமல் ஞானம் பகுத்தறிவு முதலியவற்றை பெற முயல வேண்டும். அவன் ஞானத்துடன் தொலைநோக்கு பார்வையையும் வளர்த்து அவற்றை சமூக முன்னேற்றத்திற்காக உபயோகிக்க வேண்டும். ஞானம் பகுத்தறிவு அனுபவத்துடன் ஒருவர் உற்சாகமூட்டக்கூடிய சாதாரண உலக அறிவும் பெற்றிருக்க வேண்டும். இதனை புஸ்தகங்கள் மூலம் பெற்றிட முடியாது. இதை பெறுவதற்காக ஒருவர் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் வேண்டும். இந்த காரணத்திற்காகவே நம் மூதாதையர் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரையாகச் சென்று அங்குள்ள துறவிகள் புனிதர்களுடன் பேசி அவர்களுடைய பாதங்களை சேவித்தனர். இறைவன் படைத்த இந்த பன்மை மிகுந்த உலகில் பல காட்சிகளையும் பொருட்களையும் கண்டு நிறைவு மதிப்பு மிகுந்த பாடங்களை கற்றனர். இயற்கையில் ஞானம் தரக்கூடிய பொருட்கள் பல உண்டு. அத்தகைய பொருட்களின் மூலம் இயல்பு பற்றி அறிவது சாதாரண உலக அறிவு வளர்ப்பதற்கு பெரிதும் உதவுகிறது. சரித்திரம், கலாச்சாரம், நாகரீகம் ஆகியவற்றின் கருத்தை நன்கறிந்து அதை பரவலாக பிரகடனம் செய்ய வேண்டும். ஆத்மாவின் இயல்பு முதலில் அறிந்த பின்னரே மேற்கூறிய பணியை ஆரம்பித்தல் வேண்டும். இந்த உலகில் கல்வி கற்க பௌதீகம், சங்கீதம், இலக்கியம், நுண்கலை, கணிதம் போன்று பல துறைகள் இருக்கின்றன. இந்த பல வகை அறிவுகளில் தன்னை அறிதலே முதன்மையானது.
அதை பெறாமல் ஒருவர் அமைதி பெற முடியாது. உலகில் கீர்த்தியும் புகழும் பெற்றாலும் தன்னை பற்றிய அறிவு இல்லாது ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. ஆத்ம அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, ஆன்மீக அறிவு, இவை மூன்றும் ஆத்மா இறைவன் பற்றி முழு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஞானத்தை குறிக்கும் பெயர்களே. தன்னை அறிதல் என்பதை அறிந்தால் மீதி எல்லாவற்றையும் அறிந்ததாகும். தன்னை அறிந்தவனே எல்லாம் அறிந்தவனாக பாராட்டலாம். சமய சார்பற்ற, அதாவது செக்யூலர் என்று சொல்லுவார்கள், அந்த கல்வியால் என்றும் நிலைக்கக்கூடிய பூரண அமைதியை தர முடியாது. சம்சார சாகரத்தை கடப்பதற்கு தன்னை அறியும் அறிவே உதவக்கூடியது. தூய மனத்தினால் பெறக்கூடிய இந்த சுய அறிவை அனைவரும் பெற முயல வேண்டும். பக்தி பூர்வமான செயல்கள், புனித காரியங்கள், தானம், கருணை, பக்தி ஆகியவற்றின் மூலம் தூய மனத்தினை பெற்றிடலாம். கடவுளுக்கு அர்ப்பணிப்பாக செய்த பற்றற்ற செயல் மனத்தை தூய்மைப்படுத்துகின்றது. ஞான சூரியன் தூய இதயத்தில் உதிப்பான். அத்தகைய ஞானோதயம் மனிதனை இறைவன் அளவுக்கு உயர்த்துகின்றது. இந்த மிக உயர்ந்தபடியான இறைநிலைக்கு உயர்வதற்கு மனித முயற்சியே மிக முக்கியமானது. அடுத்த முக்கியமான அம்சம் இறைவனின் அருள். யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து தன்னை அறிந்து கொள்ளலாம். ஆண், பெண், செல்வந்தர், வறியவர் அனைவருமே ஆன்மீக ஞான தீபத்தை தங்களுக்குள் ஏற்றுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். இன மத வேறுபாடோ, ஜாதி பிரிவு போன்ற வித்தியாசங்களோ அதற்கு தடையாக வர முடியாது. சமய சார்பற்ற கல்வி அறிவு இல்லாதிருக்கலாம், பௌதீக விஞ்ஞானம் பற்றி அறியாதிருக்கலாம், உலகத்தை பற்றிய புலமையின்றி இருக்கலாம். எதுவுமே தடையாக இருக்காது. தற்கால உலகில் தன்னை பற்றிய அறிவை பெறுவது சுலபமானதல்ல. அப்படி இருந்தாலும் ஏமாற்றத்தினாலோ நம்பிக்கை இழந்ததாலோ முயற்சி விட்டுவிடக்கூடாது. சிலர் சமய சார்பற்ற கல்வியை கவனிக்காது ஆன்மீக அறிவை விடா முயற்சியுடன் தேடுகின்றனர். இது விரும்பத்தக்கது அல்ல. அவர்கள் இரண்டையும் இழந்து இரண்டுக்கும் நடுவில் அங்கும் இங்கும் திரிவர். அத்தகைய இக்கட்டான நிலைமையையும் விரும்பத்தக்கதல்ல. சமய சார்பற்ற சாதாரண கல்வியையும் புறக்கணிக்க கூடாது. சமய சார்பற்ற அறிவை பெறும் சமயத்தில் ஆன்மீக பார்வையை பெறுவது பயனளிப்பதாக இருக்கும். ஆகையால் இளைஞர்கள் தினசரி சிறிது நேரத்தை இறைவனை பற்றி தியானம் செய்வதில் ஈடுபடுவது அவசியமானது. இளைஞர்கள் செயல் வீரர்களாக தங்கள் திறமை அனைத்தையும் திரட்டி மறுமலர்ச்சி பெற்ற இந்தியாவையும் மகிழ்வும் அமைதியும் நிரம்பிய உலகையும் படைக்க மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். அதிகாரத்திற்கான ஆசையை அவர்கள் விட்டுவிட வேண்டும். ஊழலையும் நெறியற்ற ஒழுக்கத்தையும் வேருடன் களைய ஆர்வமும் கடுமையான உழைப்பிற்கான தூண்டுதலும் ஒவ்வொரு மாணவனின் இதயத்திலும் ஆழமாக உறுதியாக பதிந்திருக்க வேண்டும். பாரத மாதாவின் வருங்காலம் அவர்கள் கையில் இருப்பதால் அவள் அவர்களுக்காக காத்திருக்கிறாள். ஒவ்வொருவரும் தங்கள் அன்னைக்கு சேவை செய்து திருப்திப்படுத்துவது அவர்களின் கடமை என்பது போல பாரத மாதாவின் குழந்தைகள் ஒவ்வொருவரும் அவரை சந்தோஷப்படுத்துவதை நம் கடமையாக கட்டாயமாக செய்ய வேண்டும். தன் தாய்நாட்டிற்கு தன்னலம் கருதாது சேவை செய்தலே ஒருவர் வாழ்க்கையின் புனித லட்சியமாக இருத்தல் வேண்டும். அதனால் எல்லா இந்தியர்களும் பாரத மாதாவிற்கு அர்ப்பணமாக சேவை செய்வதில் ஈடுபடுவதே அவர்களின் கடமையாகும். நாம் அவ்வாறு கடமைப்பட்டிருப்பதை தேச நீதி, அதாவது தாய் நாட்டிற்கான தனி மனிதனின் நற்குணப்பாங்கு, அந்த தேச நீதியில் ஒரு பகுதி என்று கூட வர்ணிக்கலாம். ஆகையால் தேசிய ஒற்றுமை பற்றிய பரந்த மனப்பாங்கை ஒவ்வொரு மாணவனும் தன்னுள் வளர்த்து கொள்ள வேண்டும். நற்குணமில்லாத ஒருவன் தன்னை முன்னேற்றிக் கொள்ளவோ
தன் நாட்டிற்கு எந்தவித உபயோகமானவோ இருக்க முடியாது. நற்குணத்தில் ஒரு அம்சம் தியாகம். அது இளைஞர்களுக்கு தங்களுள் வளர்த்து கொள்ள வேண்டிய குணங்களில் ஒன்று. தான தர்மம் செய்வதுதான் தியாகமென அநேகர் நினைக்கின்றனர். ஆனால் தானத்திற்கும் தியாகத்திற்கும் மிக பெரும் வேறுபாடு உண்டு. தானம் செய்பவர்கள் தங்கள் செல்வ குவியலில் ஒரு மிகச்சிறிய பங்கையே மற்றவருக்கு அளிக்கின்றனர். நிலத்தை அளிப்பது, உணவு பரிமாறுதல், உடல் உழைப்பை தருவது, கல்வி அறிவை பரப்புவது இந்த வகையில் அடங்கும். தான தர்மங்களால் ஒரு மனிதனும் தான் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதில்லை. தான தர்ம செயல்கள் புரியவில்லை என்றால் வறுமையில் பிறந்து தவிப்பாய் என்று சபிக்கப்படுவதில்லை. ஒரு படி மேலே சென்றால் சிலர் தமக்கு நியாயமாக அவசியமாக தேவைப்படுவதை வைத்துக்கொண்டு மீதி எல்லாவற்றையும் சமூகத்துக்கென கொடுத்து விடுகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு உலகில் மிக உயர்வு புகழ் கிடைக்கின்றது. நமது புனித நூல்களில் ஒருவரின் செல்வத்தில் ஒரு பகுதியை உதவியற்ற தீனர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என விதிக்கப்பட்டுள்ளது. பேராசை பிடித்து கருமி போல சுயநலத்துடன் இரக்கமின்றி அநியாயமாக லட்சக்கணக்கில் ரூபாய்களை தனக்கென இந்த கட்டளையை புறக்கணித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. சீக்கிரமாகவோ பின்னரோ அப்படிப்பட்ட கருமி பேரழிவிற்கு பலியாகி இழிவுபடுத்தப்படுவான். இது தவிர்க்க முடியாதது. அநியாயமான வழியில் குவிக்கப்பட்ட சொத்து ஏழைகளின் இரத்தத்தை சுரண்டல் செய்ததின் விளைவே. இளைஞர்கள் அத்தகைய அநியாய வாழ்விற்கு அடிமையாகி சுரண்டலையே வாழும் வகையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட சுயநல சுரண்டல் வாழ்வுகளை இறைவன் கூட மன்னிக்க மாட்டார். தானும் அனுபவிக்காது மற்றவருக்கும் கொடுக்காது செல்வம் குவிப்பவர்கள் மரணத்தின் பின்பு சபிக்கப்படுவார்கள். அவர்களின் சந்ததியினரும் சபிக்கப்படுவார்கள். அந்த வகையில் சேர்த்து வைத்த சொத்திற்கு 4 உரிமை கொண்டாடுவர். முதலாவது தான தர்மம், 2வது அரசன், 3வது தீ, 4வது திருடன். முதலாவது தான தர்மம். பெரும் பங்கு அதற்கே போக வேண்டும். இந்த உண்மையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு மாணவர்கள் தாங்கள் சேர்க்கும் செல்வத்தை மனித குலத்தின் நலத்திற்காக உபயோகித்தல் வேண்டும். தியாகம்தான் மிக உயர்ந்த படி. உண்மையான தியாக உணர்வுகள் தயக்கமின்றி ஒதுக்கி வைக்காது தனக்கு மிகவும் பிடித்த மிக உயர்ந்த உடைமையையும் புன்சிரிப்புடன் சந்தோஷமாக மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். செயலின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது உண்மையான தியாகம். மதிப்பற்ற வைக்கோல் என கருதி தன் உடலை தியாகம் செய்ய தியாகி தயங்க மாட்டான். செல்வம், பொன், பொருட்கள் முதலியவற்றை கொடுத்தலினும் மேலானது தியாகம் என்பது. பல பிறவிகளாக மனிதனில் உறைந்திருக்கும் தீய குணங்களான வெறுப்பு, பொறாமை, கோபம், பகைமை போன்றவற்றை களைதல் வேண்டும். தியாகம் மூலம் கிடைக்கும் இன்பத்தை விட உயர்ந்த சந்தோஷம் எதுவும் இல்லை. தியாகம் செய்பவர் மட்டுமே அமர்த்துவத்தின் புதல்வர்கள். ஏனெனில் அவர்கள் என்றும் வாழ்கின்றனர். நமது புராணங்களையும் இதிகாசங்களையும் படிக்கும்போது அத்தகைய தியாக உணர்வே உருவான பலரை காண்கின்றோம். சிபி, பலி போன்ற சக்கரவர்த்திகள், தகிசி, கர்ணன் போன்ற வீரர்கள் அந்த கீர்த்தி மிகுந்தவர்களைச் சேர்ந்த சிலராவர். இன்று நம்மிடையே மாணவர்களிலும் அரசியல் தலைவர்களிலும் அத்தகைய தியாக உணர்வுடன் உழைப்பவர் இருப்பது மிகவும் அவசியமானது. அவர்கள் சுயநலத்தை மறந்து மமதையை நசுக்கி அதிகார ஆசையை தவிர்த்து மனத்தில் உள்ள அற்பத்தன்மைக்கு முடிவு கட்டி நீதியை பின்பற்றுவதாகவும் சமூக நலத்தை முன்னேற்றுவதாகவும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக வார்த்தைகள் அவற்றின் அர்த்தத்தை இழந்து வருகின்றன. தியாகம், நீதி, தர்மம், சேவை என்பவை அவற்றின் அர்த்தத்தை இழந்து வியாபாரமாக கீழ்நிலைக்கு வந்துவிட்டன. மாணவர்கள், அரசியலில் உள்ளவர்கள்
கல்விமான்கள் இடையே சுயநலம் விஸ்வரூபம் எடுத்து நாசமிழைக்கும் அரக்கன் போல தாண்டவமாடுகின்றது. மனிதன் மனதில் மேலோங்கி நிற்பது அதிகார ஆசையும் பதவிக்கான ஆவலுமே. ஒரு காலத்தில் தியாகம், அர்ப்பணித்த செயல்பாடு, தவம் முதலியவற்றுக்காக பிரபலமடைந்த நமது நாடு நிலையற்ற இன்பங்களின் விளையாட்டு களமாகிவிட்டது. நாட்டை பீடித்துள்ள பல நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் இதுவே காரணம். இந்த மாதிரியான நிலை முடிவுக்கு வந்து நல் மாற்றம் கட்டாயமாக ஏற்பட வேண்டும். அப்போது நமது சரித்திரம் மறுபடியும் முன்போல திகழ்ந்து நமது முந்தைய கீர்த்தி மறுமலர்ச்சி பெறும். உங்கள் மத்தியிலிருந்து ஆயிரம் தியாக செம்மல்கள் எழ வேண்டும். ஒவ்வொரு இந்திய இளைஞனும் திரும்பவும் தியாக உணர்வால் வளம் பெற வேண்டும். அனுபவித்து மகிழ்தலை விட தியாகம் செய்வது இனிமையானது. தியாகம்தான் வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். தியாகம் மூலம்தான் ஒருவர் அமைதியை பெற முடியும். மனமானது அமைதியுள் அமிழ்ந்திருக்கும் வரை நம்மை விட்டு துயரங்கள் பறந்து போய்விட மாட்டா. நம்முள் பெருந்துயர்கள் என்றுமே குடியிருக்கின்றன. ஆத்மாவின் அமைதி இல்லையேல் எத்தனை செல்வமிருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பற்றற்ற மனதுடன் செயலின் பலனை அர்ப்பணிப்பது தியாகமென அழைப்பதற்கு தகுதி உடையது. மனத்தின் தூய்மையே உங்களுக்கு அமைதியை கொடுக்க வல்லது. உபநிஷதங்கள் உரத்த குரலில் தியாகம் மட்டுமே அமரத்துவத்தை கொடுக்குமென அறிவிக்கின்றன. புனிதர்களின் முக்கியமான சிறப்பு இயல்பு தியாகம். ஆகையால் ஒவ்வொரு மாணவனும் தன் வாழ்வில் தியாக உணர்வை உள்வாங்கி செயலில் வெளிப்படுத்த வேண்டும். அனுபவித்து சந்தோஷமடைய வேண்டும் என்ற நோய்க்கு அவன் பலியாகிவிடக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக கல்வி என்பது சம்பாதிக்க வேலை பெறுவதற்கே, அறிவை விசாலப்படுத்துவதற்கல்ல என்ற கருத்து எங்கும் பரவி வருகிறது. இது வருந்தத்தக்கது. ஞானம் என்பது ஒளி பெறுவது. ஞான ஒளியை எங்கும் பரப்புவதே கல்வியின் நோக்கம். அத்தகைய ஞானம் மனிதனுக்கு உண்மையான சக்தியை அளிக்கிறது. பொருட்களும் மனிதர்களுக்கும் இடையே ஒன்றோடொன்று தொடர்புள்ள உறவை அறிந்து கொள்ள, ஒவ்வொரு பொருளின் பூர்வ சரிதை, முந்தின நிலை என்பவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள ஞானம் உதவுகிறது. எவ்வாறு மனிதனுள் இந்த ஒளியானது உள்ளே நுழைய முடியும்? வேதங்கள், வேதாந்தங்கள், உபநிஷதங்கள், குரான், கிரந்த் சாஹிப், புனித ஆத்மாக்களின் சரிதைகள், பௌதீக விஞ்ஞானம், தொழில்நுட்பம், மனவியல் சம்பந்தமான புஸ்தகங்களை கேட்டறிதலால், வாசித்து அறிதலால் ஒருவர் இந்த ஒளியை பெற முடியும். அவற்றை வாசிப்பதால் ஞானத்துடன் பகுத்தறிவுடன் கூடிய அணுகுமுறை, தர்க்க சாஸ்திர முறைப்படியான சிந்தனை ஆகியவற்றையும் அவற்றை வாசிப்பதன் மூலம் பெறலாம். முழுவதுமாக புனித நூல்களிலிருந்து கிடைக்கும் அறிவை சார்ந்திராமல் அனுபவத்திலிருந்து பெறும் ஞானத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். கல்வி திட்டத்தின் வடிவமும் பாடத்திட்டமும் மாற்றமடைய வேண்டும். ஸ்டோக்ஹோம் சர்வகலாசாலையின் புரொஃபசர் கொன்னர் மெர்தால் டில்லிக்கு வருகை தந்தபோது இந்தியாவின் கல்வி அமைப்பு முன்னேறுவதாக இல்லை, நம் கைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது என்ற மனப்பாங்கை வளர்க்கிறது என்று கூறினார். எல்லா இந்தியர்களும், முக்கியமாக மாணவர்கள், இந்த வார்த்தைகளை திரும்ப எண்ணி பார்க்க வேண்டும். நம் மாணவர்கள் கடினமான உடல் உழைப்பை, அதன் அழுத்தம், வேர்வை, தூசு முதலியவற்றுக்காக தள்ளிவிட்டு தங்கள் இஸ்திரி போட்ட ஆடைகள் நலங்காமல் மின்சார விசிறிகளின் கீழ் வேலை செய்ய, குளிர்சாதனம் அமைத்த கூடங்களில் இளைப்பாற உள்ள ஆர்வத்தை இந்த கட்டுரை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. கல்வி கொடுக்க வேண்டிய லட்சியங்களான கீழ்ப்படிதல், வினயம், எளிமை ஆகியவற்றிற்கும் இந்த அணுகுமுறைக்கும் உள்ள இடைவெளி மிக அதிகமானது. தாங்கள் ஏற்றுக்கொண்ட புனித லட்சியங்களை மாணவர்கள் சமூகத்தில்
நம்மை சுற்றி வசிப்பவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் புலிக்குட்டிகள் போல் பாய்ந்து கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மாசுகளை அகற்ற வேண்டும். கிராமங்களில் உள்ள கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வி அறிவை ஊட்டி அவர்கள் மதிப்புடனும் கௌரவத்துடனும் வாழ பயிற்சி அளிக்க வேண்டும். மாணவர்கள் கிராமத்தவருடன் கைகோர்த்து அவர்களை முன்னேற்ற வேண்டும். தங்கள் உதாரணமான வாழ்க்கை மூலம் இன்றைய மாணவர்கள் உலகிற்கு வாழ்வின் உயர்ந்த லட்சியங்களை எடுத்துக்காட்ட வேண்டும்.